ஸோ ஒருத்தரை கைது பண்ணாலும் அவங்கள ரிமாண்ட் பண்ணுறது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணுவாங்களா? அப்போ போலீஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குது? சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அரெஸ்ட்டுக்கு பற்றி? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் வசந்தன். நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வந்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவதூறாக பேசியிருப்பாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவரை ரிமாண்ட் பண்ண முடியாது. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா சட்டம் தான் கொடுக்குது. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 167 பிஎன்எஸ்எஸ் 187 வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது. அதேமாதிரி சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2024 என்ற ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அதே மாதிரி டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் இன் 1996 இந்த ரெண்டு கேஸ்லேயுமே வந்து அரெஸ்ட்டு அண்ட் இல்லீகல் டிடென்ஷனை பற்றி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அர்னேஷ் குமாரில் பார்த்தீங்கன்னா அன்னெசரி அரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ டிகே பாஸில் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அரெஸ்ட் பர்சன் அண்ட் டிடென்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ பொதுவாக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து அருகில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ மேஜிஸ்ட்ரேட் கேனாட் மெக்கானிக்கலி ரிமாண்ட் ஏ பர்சன். அதாவது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்கன்றக்காக வந்து மெக்கானிக்கலாக வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடாது. அதாவது மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி அரெஸ்ட் நெசசரி தான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதேமாதிரி அவங்கள சட்டப்படி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கிறாங்களா, அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த காரணத்தை வந்து அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணத்துக்காக தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்களா, இந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த நபர் ஃபேமிலிக்கிட்டேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்ததை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களான்றதை கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அதேமாதிரி ரிமாண்ட் ரிப்போர்ட் என்ன காரணத்துக்காக இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். அதேமாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அரெஸ்ட் மெமோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்க்க வேண்டியது மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டி. ஸோ அரெஸ்ட் பர்சனை கண்டிப்பாக கூட்டு போய் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி அந்த கைது பண்ணி கொண்டு வர நபர்கிட்டையும் கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும். உங்களை எதுவும் போலீஸ் எதுவும் இல்ட்ரீட் பண்ணாங்களா, உங்களை எதுவும் கஷ்டப்படுத்துகிறாங்களான்றதை கண்டிப்பாக அவர் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அவர் நோட் பண்ணிக்கணும். அதேமாதிரி டிடென்ஷன் ஆர்டரில் வந்து ரீசன் ஃபார் டிடென்ஷன்றதே தெளிவாக வந்து சொல்லியிருக்கணும். நெசசரி ஃபார் போலீஸ் கஸ்டடின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து 7 வருடத்துக்கு கீழே குறைவாக தண்டனை கொடுக்க வேண்டிய அஃபென்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி முடிவு பண்ணலாம். கிரீவியஸ் அஃபென்ஸில் ஒரு 302 கொலை பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள வந்து ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒரு முக்கிய குற்றவாளியை வந்து ரிமாண்டு கூட்டு வருவாங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கொலை முயற்சி பண்ணி கூட்டு வருவாங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணி மாதிரி கிரீவியஸ் அஃபென்ஸ் இவங்கள மாதிரி கொண்டு வரவங்களெல்லாம் மோஸ்ட்லி வந்து ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை ஈடுபடுறவங்கள வந்து கைது பண்ணணும்னு கூட்டு வரப்போ அவங்க வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த அரெஸ்ட் நெசசரி தானா. அதே மாதிரி ஒருத்தர் வாயில் பேசுனா அவரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. அதாவது நீங்கள் உங்கள் பேச்சினால ஒருத்தர் ஒரு கம்யூனல் வயலன்ஸோ இல்லை ஒரு கலவரமோ லாண்டர் பிரச்சனை வருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள ரிமாண்ட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் மேடையிலையோ இல்லை பொது இட கூட்டத்திலேயோ பேசணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் கூட ஒரு தவறான தகவலை பரப்பி அதனால் ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருதோ, இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து போலீஸோட கருத்தை கேட்டு இதனால் வந்து ஒரு கம்யூனல் வயலன்ஸ் வரப்போகுது, இதனால் வந்து ஒரு ஜாதி கலவரமோ இல்லை மத கலவரமோ வரப்போகுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சட்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.